இந்த ஒரே ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலியோட ஃபியூச்சரே வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்றத வந்து தமிழெல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் எஸ், அதுதான் ஃபேக்டும் கூட. அந்த மாதிரின விஷயம் என்னப்பா, இந்த இந்த விஷயம்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டா அப்படின்ட்டு ஆக்சுவலி நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம். பட் எஸ், ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக டீட்டெயிலாக காட்ட போகிறேன். ஸோ எஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர். நான் சுதர்ஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இட் இஸ் அபவுட் இன்சூரன்ஸ். அண்ட் இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணம் கிடையாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியே வந்து ஒரு ரிஸ்கில் இருக்குது அப்படின்றது தான் வந்து பாயிண்ட். ஸோ அப்படி என்ன இருக்குது, இதனால் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகுது அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஃபேமிலியே நம்மளை நம்பி தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த குடும்ப தலைவருக்கு எப்பவுமே அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். கரெக்டாக நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம அப்பா வந்து அசியூமிங் நம்ம அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, ஹோம் மேக்கராக இருக்காங்கன்னும் போது நம்மளோட ஃபாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போயிட்டு பிரெட் வின்னராக இருக்கிற, அதாவது அவரோட ஒர்க் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போட்டு சாக்ரிஃபைசஸ் நிறைய பண்ணிட்டு அந்த காசை வந்து எடுத்துகிட்டு வராரு. பட் எதனா ஒரு மாதம் சப்போஸ் அவரால் ஒர்க் போக முடியல அப்படின்னா அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியே என்ன ஆயிரும்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கில் வந்துடும். இது வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் அது நடந்ததில்லை அப்படின்னா நம்மளுக்கு இது பெருசாக கனெக்ட் ஆகாது. பட் ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ்க்கு இது நடந்துட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு ரீசன்னால அந்த ஒரு பிரெட் வின்னர், அதாவது அந்த ஃபேமிலியோட ஓனர், அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்பா, அவரால் போக முடியலன்ற பட்சத்தில் என்ன ஆயிருது, அந்த ஃபேமிலி கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆயிருது. அவங்க காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் போகுது. இது எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் அவங்க பண்ணாததுனால தான். அந்த விஷயத்துக்கு பேர் என்ன அப்படின்னா வெல்த் ப்ரொடெக்ஷன். ஸோ வெல்த் கிரியேஷன் வேற, வெல்த் ப்ரொடெக்ஷன் வேற. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அது எப்படி நம்ம பண்ணணும்ட்டு நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். இது ரொம்ப முக்கியமான, எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தியாவசியமான இம்பார்ட்டன்ட் திங். சரி, வெல்த் கிரியேஷன் என்னன்ட்டு நம்மளுக்கு நிறைய தெரியும். ட்ரேடிங் பண்ணுறது, இன்வெஸ்டிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து வெல்த் கிரியேஷனில் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 50,000 earn பண்ணுறீங்க, அதில் ஒரு 10,000 சேர்த்து வைக்கிறீங்க, அதை நீங்கள் எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இது இன்வெஸ்டிங். இது எதுக்காக? மணியை வந்து க்ரோ பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து வெல்த் கிரியேஷன் அதிகமாக ஆக்கிட்டு போகிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் ஆகிற ஒரு விஷயம். சிமிலர்லி ட்ரேடிங். ட்ரேடிங் வந்து ஷார்ட் ஸ்பேன், ஒரு ஸ்விங் ட்ரேடிங் இல்லை இன்ட்ராடே, உங்களுக்கு எது வருதோ அதுலேயும் நம்ம மணி என்ன பண்ணுறோம், க்ரோ பண்ண ட்ரை பண்ணுறோம். இது போக நம்மளோட பிரைமரி இன்கம். ஸோ அது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எதனா ஜாப்ல இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ அதுவுமே வந்து நம்மளோட வெல்த் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெல்த் கிரியேஷன். பட் வெல்த் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. அண்ட் இதனால அவங்க ஃபேமிலியே ஒரு பெரிய ட்ரபிள் ஆயிருது. நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, அதாவது இப்போ நம்ம சம்பாரிச்சுட்டே வரோம் இல்லையா, இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றது தான் வெல்த் ப்ரொடெக்ஷன் அப்படின்றதோட மீனிங். இப்போ எக்ஸாம்பிள், கஷ்டப்பட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 50,000 சேலரி ஏர்ன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் கஷ்டப்பட்டு 10,000 15,000 தான் நம்ம ஒரு மாசத்துக்கு சேர்த்து வைக்க முடியும். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா 1.2 லேக் சேர்த்து வைக்க முடியாது. 5 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு இன்னும் பெட்டரா சேவ் பண்ணா கூட ஒரு 6 to 7 lakh rupees தான் நம்மளால சேர்த்து வைக்க முடியும். சொல்றது யாருக்குன்னா, ஒரு 6 to 7 lakh rupees per annumல இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் அவரால் நல்ல பெஸ்ட் கொடுத்து சேர்த்து வச்சாருன்னா இந்த அளவுக்கு சேர்த்து வைக்க முடியும் 5 இயர்ஸ்ல. இப்போ பாயிண்ட் என்னன்னா, சப்போஸ் அவங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டம் நடக்குது, இப்போ ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு சின்ன ட்ரபிள் நடக்குது அப்படின்னா என்ன ஆயிருதுன்னா, ஒரு 3 lakh இல்லை 4 lakh வந்து சப்போஸ் செலவுக்கு போகுது. இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன், ஏதோ ஒரு பிசிக்கல் இல்னஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ கண்டிப்பா என்ன ஆகுது, ஒரு 3 to 4 lakh rupees வந்து அதுல இருந்து போயிடுது. ஸோ அப்போ டோட்டலாக அவங்க அந்த 5-6 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் வந்து அந்த ஒரு நாளில் போகுதுன்றது வந்து நிறைய பேரால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இதனால நிறைய தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க ஃபினான்ஷியலாக. ஸோ அதை பற்றியுமே நான் வந்து இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களுக்கு உண்மையாக நடந்த ஒரு விஷயத்த நான் காட்ட போகிறேன். ஸோ அவங்க வந்து நம்மளோட ஒரு ஃபாலோவர், சப்ஸ்கிரைபர், அவங்க இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இது கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோவில் சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே நான் இது வந்து மெயினாக சொல்கிறேன். என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஐடியில் வந்து ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஐடியில் இருக்காங்க, அண்ட் ஒரு டீம் லீடராக இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 20 lakh rupees கிட்ட சேர்த்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு இதே மாதிரி தான், ஒரு சீனியர் சிட்டிசன் ஒருத்தருக்கு வந்து ஒரு இல்னஸ் வந்திருக்குன்றதுனால அவங்களுக்காக செலவு பண்ணி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 lakh rupees வந்து அவங்க இவ்வளோ வருஷம் இல்லச்சு ஒரு 10-15 இயர்ஸாக சேர்த்து வச்ச அமௌண்ட் வந்து எனிவேஸ் அவங்க ஃபேமிலிக்காக அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ எனிவேஸ் அந்த ஒரு இண்டிவிஜுவல் வந்து நம்ம வந்து காப்பாற்றியாச்சு. பட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ 20 lakh இருந்து 12 lakh போயிட்டு பேலன்ஸ் அவங்களுக்கு இப்போ 8 lakh தான் இருக்கு. அவங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கும். பட் ஆனால் அது எதுவுமே அவங்களால வந்து ஜீர்ணிக்க முடியல. இவ்வளோ காசு போயிடுச்சு. ஒரு 60-70% ஆஃப் த டோட்டல் சேவிங் ஹஸ் பின் கான். அதுக்கு அதுதான் சொன்ன 10 to 12 years ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த 8 lakh rupees எப்படின்னா நம்ம ஷார்ட் ஸ்பேன்ல திருப்பி வந்து பெருசா வளர்க்கணும்ட்டு இந்த ட்ரேடிங் கால்ஸ் மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி உங்க அக்கௌண்ட் நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட நம்பர்ஸ் வந்து
இதுல இருந்து வாங்கி லைக் எதனா ஒரு brokerage-ல இருந்து வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நம்மளோட மணி அவங்க வாங்கிட்டு அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கு, இவங்க வந்து 8 lakh rupees வந்து அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த 8 lakh rupees வந்து ஜீரோ பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது ட்ரேட் பண்றேன்ற பேர்ல அது வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா லாஸ் ஆயிருச்சு. ஸோ ஜீரோ ஆயிருச்சு. இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்களோட டோட்டல் சேவிங்ஸ் ஆன 20 lakh rupeesல 12 போனது வந்து ஒரு குட் காஸ்ட்காக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. வெல்த் பாதி போயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அதனால தப்பான டிசிஷன் எடுத்து அந்த வெல்த் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜீரோக்கு வந்து நின்றுச்சு. இப்போ அவங்க வந்து அவ்வளோ ரெக்ரெட் பண்றாங்க, அவ்வளோ ஃபீல் பண்றாங்க. ஆனா எதையுமே இங்க வந்து மாத்த முடியாது. ஏன்னா காசு கைவிட்டு போயிடுச்சு. இது வந்து இவங்க ஒரு லைவ் எக்ஸாம்பிளா இருந்தாலும் நிறைய பேர் பேக் எண்ட்ல இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இல்ல தெரியாத ஒரு வெப்சைட்ல போயிட்டு ஐபிஓ அப்ளை பண்றேன், அதாவது தெரியாத வெப்சைட், அதாவது ஒரு அன்அனானிமஸ் கால் வந்திருக்கும். ஸோ அவங்க கிட்ட இருந்து பேசி மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பீப்புள் வந்து மணியை லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்ட்டு. எனிவேஸ் இதோட ரூட் காஸ் எங்க இருந்துச்சுன்னா அவங்க வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்றது தான். ஸோ இப்போ அந்த வெல்த் ப்ரொடெக்ஷன் வந்து இங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா மாறுதுன்றதுனால ஒரு சூப்பரான ஒரு பெட்டரான, அதாவது ஒரு 6 months முன்னாடி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யூலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்றேன் அந்த வெல்த் கிரியேஷன் நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருப்போம். பட் வெல்த் ப்ரொடெக்ஷன் நம்ம இங்க எப்படி பண்ண போறோம் அப்படின்னா யூஎல்ஐபி அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமா தான். இது பேர் யூலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 yearக்கு முன்னாடி தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 2024 தான் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் நிறைய ஐடி பீப்புள் இப்போ இதை தான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில அவங்க வந்து சூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப பீப்புள் மத்தியில ரொம்ப வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்ல வரேன். எந்த அளவுக்கு அப்படின்னா அவுட் ஆஃப் எவ்ரி 10 ஐடி பீப்புள் யாருக்கெல்லாம் இதை பத்தி தெரிஞ்சிருக்கோ அதுல ஒரு 3 ல இருந்து 4 பேர் வந்து டிஃபால்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரிலயோ இல்ல அவங்களோட முக்கியமான ஒரு இன்கம் வருதுன்ற பட்சத்துல இதை தான் சூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி என்ன இதுல இம்பார்ட்டண்டா இருக்குன்றது தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ண போறேன். வெல்த் கிரியேஷன்ல நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம வந்து கத்துருப்போது இருக்கு யூடியூப் பார்த்து. பட் வெல்த் ப்ரொடெக்ஷன்ல இதை விட பெஸ்டான ஒரு ஸ்கீம் நான் பார்த்தது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க நம்மளுக்கு வந்து 2 கொடுக்குறாங்க. வெல்த் ப்ரொடெக்ஷன் அப்படின்னாலே அங்க வந்து இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லலாம்னா டேர்ம் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டேர்ம் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது இது ஏன் வந்து ப்ரொடெக்ஷன்ல ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம கார் வச்சிருக்கோம், அந்த கார் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதாவோ இல்லை பெருசாவோ. இப்போ நம்ம இன்ஷூர் பண்ணலன்னா அந்த காருக்கான டேமேஜஸோ இல்லை அந்த நம்மளுக்கு வந்து செலவாக போற அமௌண்ட்டோ 1 ரூபா கூட நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ நம்ம தான் பே பண்ணி ஆகணும். தட் குட் பி 50,000 ஆர் ஈவன் 5 lakh rupees, எவ்வளோ ஒன்றா இருக்கும். பட் ஆனால் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோன்ற ஒரே ரீசனால என்ன அமௌண்ட் இருக்கோ அது எல்லாமே கிளைமபிள். லெட்ஸே அது 5 lakh rupees இருந்தாலும் சரி. ஸோ எப்படி வந்து ஒரு காருக்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ, ஒரு காருக்கே எடுக்கிறோமோ, ஒரு பைக்குக்கே எடுக்கிறோமோ, அது மேண்டட்டரியோ, அந்த மாதிரி ஹியூமன் லைஃப்க்கு வந்து நிறைய பேர் வந்து இது பத்தின அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. பட் ஆனால் இப்போ நிறைய வந்துருச்சுன்றது தான் ஃபேக்ட் கோவிடுக்கு அப்புறம். ஸோ இப்போ டேர்ம் ஆர் லைஃப் இன்சூரன்ஸோட கான்செப்ட் என்னன்னா, இப்போ அந்த ஃபேமிலியோட ஹெட் லெட்ஸே யார் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க பேர்ல இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்ற பட்சத்துல சப்போஸ் அவங்க இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து போய் சேரணும்ன்றது தான் வந்து இதோட பாயிண்டே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சம் அஷ்யூர்ட் வந்து 1 crore எடுத்துக்கிறேன். எப்படின்னா என்னன்ட்டு நான் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு இது பிளானா சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு 1 crore எடுத்துக்கிறேன். சப்போஸ் அந்த இண்டிவிஜுவல் இல்லாம போயிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு 1 crore போய் சேரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி நடக்கும்போது அப்போ அவங்க ஃபேமிலிக்கு என்ன ஆகும்னா அந்த 1 crore rupees போய் சேரும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு முக்கியமான அமௌண்ட்டா இருக்கும் அது. ஏன்னா அதுக்கு மேலே யாருமே அவங்க வீட்டில் ஏர்ன் பண்ண போறது இல்லை. ஏன்னா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தவர் தான் வந்து இல்லாம ஆயிட்டாருன்ற பட்சத்துல அப்போ அவங்க ஃபேமிலியே வந்து செக்யூர்டா மாறிடும்னு சொல்ல வரேன். இது வந்து எதனா ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி சரி. சப்போஸ் அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து எதுவுமே நடக்கல அப்படின்ற பட்சத்துல அவங்க அந்த இன்சூரன்ஸ் எவ்வளவு இயர்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காங்களோ, சில பேர் 65 வரைக்கும் எடுத்திருப்பாங்க, சில பேர் 75 வயசு வரைக்குமே கூட எடுப்பாங்க. எச்சுன்னா இந்த இடத்துல நிறைய பேர் எடுக்கிற ஆவரேஜ் 65 எடுத்துக்கிறேன். 65 ஏஜ் வரைக்கும் அந்த இண்டிவிஜுவலுக்கு எதுவுமே ஆகல அப்படின்ற பட்சத்துல அவங்க அந்த 65 ஏஜ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதாவது ஏன்னா இவ்வளவு நாள் அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு எதுவுமே ஆகல. ஸோ ஹாப்பி. ஸோ அவங்க நல்லா இருக்காங்க. பட் ஆனா அந்த இன்சூரன்ஸ் முடிவடைஞ்சிருது. ஸோ அவங்க கட்டின அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவங்களுக்கு எதுவுமே யூஸ் ஆகாது, அதாவது ரீஃபண்ட் ஆகாதுன்னு சொல்ல வரேன். இவ்வளவு வருஷம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. பட் ஆனா இதுக்கு மேல ரீஃபண்ட் ஆகாது. ஸோ அவங்களுக்கு எதுவுமே வராது. பட் ஆனா இந்த யூலிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்னன்னா சம்திங் அமேசிங். அதாவது டேர்ம் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கூட இப்ப என்ன பண்றாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு டாபிக்கை உள்ள ஆட் பண்றாங்க. அதனாலதான் இங்க 2 arrow mark நான் போட்டிருக்கேன். அதாவது இந்த யூலிப்ல என்ன நடக்குதுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றது வந்து இன்சூரன்ஸே ஆக்சுவலி கிடையாது. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்டே பண்ண போறோம்.
இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி க்ரோ ஆகுதோ அதே தான் இந்த இடத்துலயும் நடக்க போகுது. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட தான் க்ரோ பண்ண போறோம். கூட நம்மளுக்கு அடிஷனல் சர்வீஸா தான் டேர்ம் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க அமேசிங் பெனிஃபிட் இருக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் இருக்கும். என்னன்னா டாக்ஸ். நீங்க வந்து 12.5% வந்து டாக்ஸ் பே பண்ணணும். நீங்க 1.25 லேக் ருபீஸ்க்கு மேல ப்ராஃபிட் பண்றீங்க. பட் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் வந்து 0% இருக்க போகுது. இதுதான் இங்க அமேசிங் திங். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிளான்ல காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரியும் இந்த வெல்த் ப்ரொடெக்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸே ஒரு இண்டிவிஜுவலோட வயசு இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து லெட்ஸே நான் என்ன பண்றேன்னா 33ன்னு எடுத்துக்கிறேன். இங்க இருந்து 10 இயர்ஸ் 33ல இருந்து 34, 35, 36, 37, ஸோ 42 வரைக்கும் வரும். இட் இஸ் லைக் 10 இயர்ஸ் வரும். சரி, இப்போ என்னன்னா நம்மளோட சேலரி பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட சிடிசின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ நீங்க வந்து இயர்லி வந்து ஒரு 5 லேக் ருபீஸ் ஏர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் பெர் இயர். ஸோ இன்டூ 20 அது வரைக்கும் உங்களுக்கு சம் அஷோர்ட் கொடுப்பாங்க. அதாவது நீங்க 1 crore rupees வரைக்கும் சம் அஷோர்ட் எடுத்துக்கலாம். சம் அஷோர்டுன்றது என்னன்னா நான் சொன்ன மாதிரி அந்த இண்டிவிஜுவல் இல்லாம போயிட்டாங்கன்னா உங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு அமௌண்ட் போய் சேரும் அப்படின்றது தான் வந்து ஃபைனல் அமௌண்ட். அதாவது டாக்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ டாக்ஸ் இல்லாம எவ்வளவு போய் எக்ஸாக்டா சேரும்ன்ற நெட் அமௌண்ட் வந்து 1 crore. அதான் சம் அஷோர்டுன்னு சொல்லுவாங்க. இது எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும்னா அவங்க என்ன ஏர்ன் பண்றாங்களோ பர் இயர் இன்டூ 20 வரைக்கும் மேக்ஸிமம் அது வரைக்கும் நம்மளால வந்து ட்ரை பண்ண முடியும். அந்த இன்சூரன்ஸ் நம்ம எடுக்க முடியும். லெட்ஸ் சே இப்போ நீங்க 3 லேக் ருபீஸ் ஏர்ன் பண்றீங்கன்னா இன்டூ 20 போட்டா உங்களால வந்து 60 லேக் வரைக்கும் இந்த சம்மர் ஷோ ட்ரை பண்ண முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட். மேபி நீங்க இதை விட ஜாஸ்தி ஏர்ன் பண்றீங்கன்னா ஈவன் உங்களால 2 லேக் ருபீஸ் லைக் 2 crore rupees வரைக்கும் கூட உங்களால ட்ரை பண்ண முடியும். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா நிறைய பேரோட ஒரு ஜென்ரல் ஆவரேஜா எடுத்துக்கிறேன். இதே எடுத்துக்கிறேன். அதாவது உங்களோட மாசம் சம்பளம் 40 or 50,000 rupees இருக்குன்ற பட்சத்துல நீங்க ஒரு 5 லேக் ருபீஸ் பெர் இயர் தாண்டுறீங்கன்ற பட்சத்துல அப்போ உங்களுக்கு வந்து 1 crore சம்மர் ஷோடுக்கு நீங்க எலிஜிபிளா மாறுறீங்க. இதுக்கு நீங்க எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1 லேக் ருபீஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் ஃபார் 10 இயர்ஸ். ஃபார் ஒன்லி 10 இயர்ஸ் நீங்க இங்க பே பண்ண போது 10 இயர்ஸ் மட்டும் தான். ஸோ 1L நீங்க 10 இயர்ஸ் பே பண்ணிருவீங்க. ஸோ டோட்டலா உங்க கையில இருந்து போற காசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 லேக் ருபீஸ். அண்ட் இங்க உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன, 2 பெனிஃபிட் இருக்கு. இந்த 10 லேக் ருபீஸ் ஃபர்ஸ்ட் எங்க இன்வெஸ்ட் ஆகுதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் ஆகுது. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவங்களே ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப்பா மிட் கேப்பா அந்த மாதிரி சொல்லுவாரு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் ஆகுது. ரெண்டாவது உங்களுக்கு இங்க டேர்முமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 1 லேக் பே பண்றீங்க இல்லையா, அப்பவே உங்களுக்கு டேர்முமே வந்து ஸ்டார்ட் ஆயிருது. அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்ல வரேன். ரைட். ஸோ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு இப்போ இதுல இன்னும் ரிட்டர்ன்ஸ் வருது. நான் இங்க மெயினா காட்ட போறது என்னன்னா இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி காட்ட போறது கிடையாது. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வருது, இதனால எந்த அளவுக்கு நம்ம வெல்த் ப்ரொடெக்ட் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இந்த கால்குலேஷன் நல்லா ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து 33 வயசுல ஸ்டார்ட் பண்ணேன். 1 லேக் பே பண்ணியிருக்கேன். அதே நான் வந்து 42வது வயசு வரும்போது திருப்பி அந்த 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணிட்டு டோட்டலா எனக்கு 10 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா இங்க பாயிண்ட் என்னன்னா ப்ராஃபிட் பத்தி பேசலாம். இங்க 1 லேக் ருபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண 33ல அது வந்து காம்பவுண்ட் ஆகி இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்மால் கேப் இல்ல மிட் கேப் இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க லாஸ்ட் 10 இயர்ஸோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 23-24% கூட ஆவரேஜா கொடுத்துருக்கோம் பெர் இயர் ஆவரேஜா. நான் என்ன பண்றேன்னா லீஸ்ட் கேஸ்ல 20% கூட எடுத்துக்கிறேன். 20% பெர் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜெனரேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ 1 லேக் வந்து 20%, அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த 1 லேக் வந்து 1.2 லேக்காக மாறி இருக்கும். இந்த மாதிரி காம்பவுண்ட் ஆகி ஒரு 10 இயர்ஸ் முடியும் போது நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இந்த 10 லேக்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 30 லேக்ஸை கிராஸ் பண்ணியிருக்கும். இது வந்து அப்ராக்சிமேட் டேட்டா. சரி, 30 லேக்ஸ் கிட்ட வந்திருக்கு. இப்போ ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உங்களுக்கு இந்த நீங்க 33ல இதை ஸ்டார்ட் பண்றீங்க இந்த ப்ராசஸை, உங்களுக்கு சம்மர் ஷோட் வந்து இருக்கு. ப்ரொவைடட் உங்களோட வயசு வந்து 65 வரைக்கும் நீங்க இந்த டேர்ம் பிளான் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க இங்க பே பண்ணது 42 வயசு வரைக்கும். அதுக்கு மேல நீங்க எதுவுமே செலவு பண்ண போறது இல்லை. பட் ஆனால் இந்த அமௌண்ட் என்ன ஆயிட்டு இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ல காம்பவுண்ட் ஆயிட்டே இருந்திருக்கும். சரி, சப்போஸ் நீங்க வந்து 33 வயசுல ஆரம்பிக்கிறீங்க அண்ட் 42வது வயசு 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது உங்ககிட்ட 30 லேக் ருபீஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படியே விட்டுட்டீங்க, அதாவது அதை விட்ரா பண்ணாம அப்படியே கண்டினியூ பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட 52வது வயசுல என்ன இருக்குன்ட்டு நீங்களே பாக்குறீங்களா? நான் வந்து இப்போ அதை உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்ட போறேன். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து லம்சம் கால்குலேட்டர். அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம 10 இயர்ஸ் முடியும் போது நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட 30 லேக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை வந்து மூவ் பண்ணி 30 லேக்ஸ்ல கரெக்டாக செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ வச்சிருக்கேன்னா 30 லேக்ஸ் 7,000. ஓகே, 30 லேக்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். ஸோ இதை நான் வந்து எடிட் பண்ணிடுறேன். 30 லேக்ஸ். ஓகே, இது 3 லேக், இது 30 லேக் வருது. பர்ஃபெக்ட். சரி, இப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 20% எடுக்கிறேன் கால்குலேஷனுக்கு.
அண்ட் இப்போ நம்ம என்ன ஏஜ்ல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா 33ல ஸ்டார்ட் பண்ணோம். பட் இப்போ இந்த 30 lakhs உங்ககிட்ட வந்து 42 ஏஜ்ல இருக்கும். கரெக்டா? ஏன்னா 10 இயர்ஸ் ஆயிருச்சு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க. பட் ஆனா முதல்ல போட்டது எல்லாமே காம்பவுண்ட் ஆகி இப்போ உங்ககிட்ட 30 lakhs கிட்ட இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அதான் இங்க நான் டைம் பீரியட் வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ 42ல இருந்து நம்மளோட வயசு இப்போ 52 ஆகுது. இப்போ உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 1.85 crores இருக்கும். அதாவது 1.55 crores ப்ராஃபிட் வந்திருக்கும். அண்ட் நம்ம இனிஷியலாக 30 lakhs வச்சிருந்தோம். ஸோ இப்போ 1.55 crores வந்திருக்கும். பாயிண்ட் என்னன்னா நீங்கள் அந்த 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணீங்க இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல, எதுவுமே நீங்கள் கை வைக்கல. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டே வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம இதை வந்து விட்ரா பண்ணாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்கள் பெஸ்ட் பார்ட்டி. இப்போ நம்ம வயசு 52, நம்மளோட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் இருக்குன்றதுனால நான் அது வரைக்கும் கால்குலேட் பண்ணுறேன். அதாவது இங்கேருந்து 13 வருஷம் சேர்த்துக்கணும். தட் இஸ் த இயர் வுட் பி 23. அதாவது நம்மளோட 65வது வயசுல இப்போ நீங்க இந்த சினாரியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சப்போஸ் நீங்க இந்த இன்வெஸ்ட் பண்ணி 20% per annumன்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சு நீங்க 65வது வயசுல நீங்க இது பார்க்கும்போது உங்ககிட்ட என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்கும்னா 19 crores 57 lakh rupees இருக்கும் அப்ராக்சிமேட்லி. இங்க யோசிச்சு பாருங்க, இப்போ இருக்கிற டாக்ஸ் சினாரியோ படி 19 பாயிண்ட், அதாவது 19 crore 57 lakhs நான் அப்ராக்சிமேட்டா ஈஸியாக 20 crores எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கிட்ட 20 crores இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட 12.5% டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 10% போட்டிங்கனாலே 2 crores வருது. ஸோ 12.5 சம்திங் 2.5 crores கிட்ட நம்மளுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும் அட் தி எண்ட் ஆஃப் யுவர் 65th ஏஜ். அதாவது நீங்கள் 65 வயசு உங்களுக்கு முடியும் போது டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். பட் ஆனால் நீங்கள் இந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்ல வரேன். அதாவது இந்த 20 crores வந்து உங்களுக்கு நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும். இதுதான் எங்கள் பெஸ்ட் பார்ட்டே. ஸோ யோசிச்சு பாருங்க, நான் வந்து 65 வயசு வரைக்கும் எனக்கு சேஃப்டியும் இருக்குது, ப்ரொடெக்டும் ஆகுது. அண்ட் 65வது வயசுக்கு அப்புறம் இந்த இடத்துல எனக்கு வந்து நான் வந்து ஹாப்பியாக ஐம் அலைவ் ஐம் ஹாப்பின்னும் போது எனக்கு இந்த இடத்துல 20 crores அமௌண்ட்டுமே வந்து வருது. ப்ரொவைடட் 20%ல நடந்துச்சுன்னா நான் சொல்றேன். இதை விட ஜாஸ்தியாக நடந்துச்சுன்னா இது இந்த ரிட்டர்ன்ஸோட வேகமாகவும் நடக்கலாம். இல்லை சப்போஸ் 15-16% நீங்கள் எடுக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ் பண்ணி அது மாறும்னு சொல்ல வரேன், சப்ஜெக்ட் டு சேஞ்ச். பட் ஆனால் நான் 20ன்ற கால்குலேஷனில் போட்டதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஸோ இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் வருது. ஸோ அதை நம்ம ஹாப்பியாக எப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது இல்லை நம்ம ஃபியூச்சருக்கு தேவைப்படுற மாதிரி இல்லை நம்ம பசங்க தேவைப்படுற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்க, 2.5 crores வந்து இங்கே நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். யூஸ்வலாக நம்ம நார்மல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா. ஆனால் நீங்கள் இந்த ஒரு யூலிப் ஸ்கீமில் நீங்கள் இது பண்ணதுனால இதுக்கு டேக்ஸ் 0. இதுதான் இங்கே பெஸ்ட் பார்ட்டு. கண் எதிர்க்க நீங்கள் 2.5 கோடி ரூபாய் சேவ் பண்ணியிருக்கீங்க. கண் எதிர்க்க 2.5 கோடி ரூபாய் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்ராக்சிமேட்டாக. அதான் சொல்கிறேன், இது வந்து உங்கள் ரிட்டர்ன்ஸ் பொறுத்து மாறும். பட் எனிவேஸ் நீங்கள் அவ்வளோ இயர்ஸ் நீங்கள் வந்து இந்த சிஸ்டம் பண்ணியிருக்கீங்க. அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணியிருக்கீங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அமௌண்ட் க்ரோர்ஸில் தான் இருக்கும். நீங்கள் என்ன கால்குலேஷன் வேணா என்ன பர்சன்டேஜ் வேணா போட்டு பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டேக்ஸுமே நீங்கள் க்ரோர்ஸில் பே பண்ணுற மாதிரி வரும். அப்போது இந்த கால்குலேஷன் படியே உங்களுக்கு 2.5 கோடி ரூபாய் சேவ் பண்ணுறீங்கன்றது பெரிய 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 விஷயம். அண்ட் இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ அப்போ நான் நார்மலாக பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டை நான் இந்த ஸ்கீமில் பண்ணுறது மூலமாக எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே டேக்ஸ் எல்லாமே நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அப்போ நான் நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு டேக்ஸபிளாக இருக்கும். பட் நான் இந்த ஒரு ஸ்கீம் மூலமாக பண்ணும்போது எனக்கு டேக்ஸும் இல்லாமல் வருது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்ன ஆட் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து டேர்ம் ஒரு லைஃப் இன்சூரன்ஸும் கிடைக்குது. அதாவது நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனும் கிடைக்குது, நம்ம ஃபேமிலிக்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே பெஸ்ட் திங். ஸோ ஃபைனலாக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கணும். அன்சர்டனிட்டி, அதாவது யாருக்கு எப்போ என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனான ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளோ அடல்ட்ரேஷன் இருக்கு. ஸோ நம்ம எதுவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு சேஃப்டிக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம். ஆனால் நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கிறோம், நம்ம நல்லா இருக்கோன்ற பட்சத்தில் அந்த வெல்த்தையுமே நம்மளால என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு டேக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட்டும் இந்த இடத்துல ஆட் ஆயிருக்குன்றது தான் வந்து இது அமேசிங் பாயிண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து இந்த ஒரு சிஸ்டம், இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது நிறைய ஜாப் கோயர்ஸ் மத்தியில் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதை பற்றி நீங்கள் இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதாவது பிளான் இதுதான், ஸ்கீம் இதுதான். இதில் வந்து உங்களுக்கு உங்களோட சேலரி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் ப்ரீமியம் பே பண்ண போறீங்க, அதாவது அந்த பெர் இயர் நீங்கள் பே பண்ணுவீங்கன்னு சொன்னேன் இல்லையா. நான் இந்த எக்ஸாம்பிளில் 1 lakh வச்சு காமிச்சிருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்து மாறும். அண்ட் நீங்கள் கேட்கலாம் 1 lakh நான் வந்து ஒன் டைமாக தான் பே பண்ணணுமா பெர் இயர்? அப்படி கிடையாது. நீங்கள் மந்த்லி எஸ்ஐபி மாதிரி கூட இதை நீங்கள் வந்து பண்ண முடியும். மந்த்லி 8,000 10,000 கூட பே பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட டீம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.